தாவேகா 110 இடங்கள்ல முன்னிலையிலையும் ஜெயிச்சே இருக்கு. இப்ப அடுத்து ஆட்சி அமைக்க போறது நம்ம தாவேகா தான். நம்ம தாவேகா தான் வெற்றி நிச்சயம். கூட்டம்லாம் ஓட்டாம வருமா கேட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, சொன்னவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, ஆளையே காணும். எங்க கூட்டம் சொல்லுங்க. இப்ப 1000% ப்ரோ, 1 கோடி ஓட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுமே அந்த மாதிரி வரல. எம்ஜிஆருக்கு அடுத்து தளபதி தான் பண்ணிருக்காரு. நான் பெரிய ஃபேனு. வீட்டுல எல்லாருமே சொல்லிட்டாங்க டிஎம்கே தான் ஓட்டு போடணும்ட்டு. அதுக்கு என் வாட்ச்மேனே துரத்தி விட்டாங்க, டிஎம்கே ஓட்டு பண்ணாதான் அப்படின்ட்டு. டிவிக்கே வந்துருச்சு, இப்போ அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டாங்க. மெஜாரிட்டி வின், அவ்வளவுதான். இந்த நேரத்துல நான் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசியல் சுவாரஸ்யமா இருக்குமா, எல்லாத்துலயுமே நாங்களே வந்துட்டு எங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாத இருக்கோம். அதனால நாங்க அவ்வளவு வச்சிருக்கோம். நாங்க அப்பதான் எங்களுக்கு போட்டி போறதுக்கு இன்னும் நாங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட நாங்க இருப்போம். அரசியல் எப்படி செய்யணுன்றதை வந்து நாங்க செஞ்சு காட்டுவோம். அதை வச்சு எல்லா அரசியல் கத்துப்பாங்க. இதுக்கு வர அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்களா, இவங்க எத்தனை சீட் வாங்குவாங்க, மிஞ்சி போன ஒரு 10 சீட் வாங்குவாங்க, டெபாசிட் வாங்குறது பெரிய விஷயம். சும்மா நடிகர்லாம் வந்துருவாங்களா, ஒரே ஷாட்ல வந்துருவாங்க. இப்படியே நாங்க யாருக்கும் எந்த பதில் சொல்லவே இல்லை. மொத்தமா செயல் அளவுல நீங்க நாங்க செஞ்சு காமிச்சுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா, வரலாறு காணாத வெற்றி. இது வரைக்கும் எந்த அரசியல் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு சரித்திரம். இந்த 2026 இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க இதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் பாத்தீங்கன்னா இது வந்து சகாப்தமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி இருக்கும். மணி அடிக்குது பாருங்க, இதுதான் ஜெயம். சரிங்களா? அணில் குஞ்சுகள் நாங்க தற்கூறினாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஆச்சரியக்குரிய வந்து நாங்க உண்டு பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்தா நின்னாரு. எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா 1000% ப்ரோ, 1 கோடி ஓட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுமே அந்த மாதிரி வரல. எம்ஜிஆருக்கு அடுத்து தளபதி தான் பண்ணிருக்காரு. நான் பெரிய ஃபேனு. வீட்டுல எல்லாருமே சொல்லிட்டாங்க டிஎம்கே தான் ஓட்டு போடணும்ட்டு. அதுக்கு என் வாட்ச்மேனே துரத்தி விட்டாங்க, டிஎம்கே ஓட்டு பண்ணாதான் அப்படின்ட்டு. டிவிக்கே வந்துருச்சு, இப்போ அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டாங்க. மெஜாரிட்டி வின், அவ்வளவுதான். அவங்க தான் ஆச்சு. இன்னும் 5 சீட்டு பெர்ஃபெக்ட் ஃபினிஷ். கிங் மேக்கர் அவர் தான். இப்போ கிங்கா இருக்காரு. இன்னும் அவர் மட்டும் கூட்டணி போட்டாருன்னா கிங் மேக்கர் ஆயிருவாரு. தன்னிச்சா நின்னாரு. மத்தவங்க மாதிரி 25 பேர் கூட்டணி வைக்கல, 4 பேரை கூட்டணி வைக்கல. சிங்களா வந்தது, சிங்கமா கலக்கிட்டாங்க. அதுதான் இது கூட்டு முயற்சி தான். ஒத்த முகத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி. ஓகேங்களா? மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்து இருக்கும். இந்த வெற்றியை வந்து முறியடிக்கணும்னா அது எங்க தலைவரால் மட்டும்தான் முடியும். அடுத்த வாட்டி 110 இல்ல 210 நாங்க அடிப்போம். மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணி நாங்க அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க நல்லது பண்ணுவோம் மக்களுக்குன்னு. தலைவர் மட்டும் இல்ல, தலைவர் கூட இருக்க நாங்க எல்லாரும் மக்களை விரும்புறோம். மக்களுக்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நாங்க தயாராயிட்டோம். அதுதான் கண்டிப்பா. இதுதான் எங்களை எதிர்த்தவங்களுக்கு நாங்க ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு சொல்ற பதிலடி, நெத்தி அடி, எல்லா அடியும். அந்த கிங் மேக்கர் ஆக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு ஆள் தேவை. எந்த கூட்டணின்னு பாத்துட்டு இருக்காங்க. இல்ல அவர் அந்த பக்கமே போல. அவர் நம்ம இன்வெஸ்ட் காங்கிரஸ் பக்கம் போலாம், இல்லாட்டி 5 to 6 ஓட்டு தானே தேவைப்படுது. அந்த சைடு வரும்போது காங்கிரஸ் பக்கம் போலாம். இல்ல காங்கிரஸ் நம்ம பக்கம் வரும். அதான் சொல்றேன், நம்ம எதுக்கு அங்க போவ? அதுதான் வருது. உங்க பேசுன்னு சொல்ல, அவங்க தான் நம்ம பக்கம் வராங்க. நம்ம தானே மெஜாரிட்டி. இப்ப எல்லாருமே அவங்க சைடு ஃபேவருக்கு தான் வருவாங்க, தளபதி சைடுக்கு தான் வருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி வந்துட்டாரு. ஹி மேட் ஹிஸ்டரி. சான்ஸே இல்லை இந்த மாதிரி பண்ணதுக்கு. எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு. தமிழ்நாடு பீப்புளுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கே ஒரு சேஞ்ச் தேவை ப்ரோ. இப்படி இருந்தாலுமே சேஞ்ச் தேவை. இது ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த இடத்துல டிவிக்கேன்னு ஒன்று புதுசா வந்திருக்கு. அதாவதுங்க கெய்ஸ்டார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. போனாட்டி எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு, இந்த வாட்டி எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. இது வாட்டி டஃப் ஆயிடுச்சு அவருக்கு. ஃபர்ஸ்ட் 4 சுத்துலாம் வந்து அவர் பின்னடைவு. ஓகேங்களா? ஜெயிச்சிருக்காரு. கண்டி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 2 இடம் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா? விட்டு கொடுக்குறோம் இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஆல்ரெடி சொல்லுவாரு, எதிரியை வாழ விட்டு தான் நம்ம விளையாடணும். இந்த நேரத்துல நான் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்பதானே வந்து இந்த அரசியல் வந்து சுவாரஸ்யமா இருக்குமா, எல்லாத்துலயுமே நாங்களே வந்துட்டு எங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாத இருக்கும். அதனால நாங்க அவ்வளவு வச்சிருக்கோம். நாங்க அப்பதான் எங்களுக்கு போட்டி போறதுக்கு இன்னும் நாங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட நாங்க இருப்போம். ஒரு அரசியல் எப்படி செய்யணுன்றதை வந்து நாங்க செஞ்சு காட்டுவோம். அதை வச்சு எல்லா அரசியல்வாதியும் கத்துப்பாங்க. இதுக்கு வர அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் வந்து காசுக்காக ஓட்டு போடுவாங்கன்றது எந்த அரசியல்வாதியும் நினைக்கவே மாட்டாங்க. கொடுத்து பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா தலைவர் பண்ணுவாரு. எங்க பார்க்காத காசாங்க பார்க்க போறாரு இவரு. இப்போ 3 சீட்டு போன வரைக்கும் சேப்பாக்கத்துல போயிருக்கு, நதி எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் துறைமுகம் சேகர் பாபு எடுத்திருக்காரு. தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 தான் சென்னையில கிளீன் ஸ்வீப்பா இல்ல. மத்தபடி எல்லா பக்கமும் கிளீன் ஸ்வீப். நம்ம தான் அங்க இந்த 2 மட்டும் அங்க ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னு பார்க்கணும். அவரு அத தளபதி கிட்ட தான் இருக்கு. தனியா வராருல ப்ரோ. அந்த ஐடியாலஜில இருங்களேன். நம்ம ஏன் இப்படி போவ, ஏன் கூட்டணி பாக்குறீங்க? அவரு தனியா ஒத்தால இருந்து 97 சீட் வந்திருக்காரு. சாரி 107 சீட் வந்திருக்காரு. இதுக்கு மேல என்ன தேவை? அதுக்கு தான் பாக்குறாங்கல்ல, யார்கிட்ட பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. பாப்போம் எப்படி வருதுன்ட்டு. 5 to 10 சீட் தாண்டுவாங்களா? நிக்கிறாருல 107 சீட்டு. அவர் மட்டும் சொல்லல, நீங்களே அதான் நினைச்சிருப்பீங்க, நானும் அதான் நினைச்சேன். 5 மேல 10 சீட் வர எப்படி பீப்புள் ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன்.
எங்கேயும் நிக்கிறாங்களே. இப்ப 107 சீட் வந்து நிக்குது. தளபதி தான் ப்ரோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தளபதி தான். இதுக்கப்புறம் எப்படி பண்றாங்கன்னு பேசி பார்ப்போம். திருப்பி இந்த பாயிண்ட் வரேன், அவங்க மட்டுமே கப்சு பண்ணிருக்காங்க. காசு குத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? காசு குத்தா இப்படி நினைச்சிருக்காங்களே. இன்னைக்கு எல்லாருக்கும் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். காசு குத்தா ஓட்டு போடுற நம்பிக்கையில் இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படின்றதை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் காமிச்சிருக்காங்க. குட்டி குழந்தைங்க, உண்மையாவே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து அவங்க தான் வந்து கேம்பெயினாக இருந்திருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து அரசியல் வந்துட்டாலே மூச்சு விட்டா கூட ஒரு கேஸ் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது. சரிங்களா? காரணம் வேணும். கேஸ் போடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம். அதை எப்படி நாங்க அணுகுறோம், எங்க தலைவர் அதை எப்படி அணுகுறாரு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கேஸ் இல்ல, அது ஒரு தூசு. குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் போது எங்க போயிருந்தது இந்த அமைப்புகள்லாம்? எங்க போயிருந்தது? 2 வயசு குழந்தைய வந்து எதிர்கட்சியில ஒருத்தரே வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. அப்ப இந்த அமைப்புலாம் எங்க போயிருந்தது? இப்ப தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையா, அதுவும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆரம்பிச்சு 3 வருஷத்திலேயே, கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்திலேயே ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது எங்க கட்சி தாவேகா மட்டும்தான். அது இந்த தாவேகா மட்டும்தான். இந்த சாதனையை எவனாலையும் முறியடிக்க முடியாது. எத்தனை பேர் பேசுனாங்க? எத்தனை பேர் அவங்கள பத்தினா நான் பேச மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, ஐயா க்ளீன் ப்ரோ, க்ளீன் ஸ்வைப், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தளபதி தான் இனிமேட்டு. எப்படி சொல்லல, இது அவருக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கா இருக்கலாம். ஆனா பீப்புள் வாண்ட் த சேஞ்ச், தே நீட் த. சோ ஐ டோன்ட் திங்க் இது அவர் எப்படி சொல்ல, ஒரு தோல்வியா பார்க்காம அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மாற்றம் தேவை எல்லாருக்கும் மனுஷனா மாற்றம் தேவை தான். ஒரே இதை படி போட்டு பண்ணிட்டே இருக்க முடியாது. சரி, நீங்க பண்றீங்களோ இல்லையோ, மத்தாளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. வந்திருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க டிஎம்கே வந்து 98 to 120 சீட் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அவ்வளவுதான், வந்துட்டாரு. இப்போ ஒன்றும் இந்த 4-5 சீட்டு மட்டும்தான் எப்படின்னு தத்தளிச்சுட்டு இருக்காங்க. வந்துடும், அவ்வளோதான். அது மேட்ரே இல்லை. தளபதி வராதா? கண்டிப்பா வந்துரும், 100% வந்துரும். நோ சான்ஸ். ஆந்திரால முறியடிச்சிருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் முறியடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பண்ணிருக்காரு. ஆனா அவர் வந்து 8% வாக்கோ 12% வாக்கு தான் போட்டாரு. ஒரு எம்எல்ஏ தான் வந்தாரு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்ம தாவேகா 110 இடங்கள்ல முன்னிலையிலையும் ஜெயிச்சிருக்கு. இப்ப அடுத்த ஆட்சி அமைக்க போறது நம்ம தாவேகா தான். வெற்றி நிச்சயம். கூட்டம்லாம் ஓட்டாம வருமா கேட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, சொன்னவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. ஆளையே காணும். எங்க கூட்டம் சொல்லுங்க. வருங்காலத்துல வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்சியை தலையிடம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செம்மையா வந்து மக்களுக்கான நல்லதை எது நல்லதுன்னு பார்த்துட்டு நம்ம செம்மையா பண்ணா அடுத்த 2031ல 200% நம்ம தான் வரப்போறோம். மெஜாரிட்டி இப்போ இந்த வாட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா 110, இந்த மீதி 10 சீட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 220 நம்ம தான். அது மாதிரி வந்து எடுத்துட்டு போலாம். மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் வந்து தலைவர் கொடுத்திருக்காரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா தான் இருக்கும். தலைவர் ஆட்சி மிக சிறப்பா இருக்கும். பல ஆண்டுக்கு சொல்ற அளவுக்கு மிக சிறப்பா இருக்கும். இதை நம்பலாம், தாராளமா நம்பலாம். இதுல ஐயமே கிடையாது. நன்றி. இந்த வெற்றி வந்து எல்லா எதிர்கட்சியும் முடிச்சிட்டாங்க. இது வந்து நாங்களாம் மக்கள் ஏத்த வர வச்சுக்கிறோம் ப்ரோ. தளபதியை நாங்க சொல்றோம். உங்க சேனல் வந்து நான் அடிக்கடி பார்த்திருக்கேன். கரெக்டான விஷயத்தை தான் நீங்க எப்பவுமே போட்டிருக்கீங்க. கரெக்டான விஷயத்தை தான் இப்பயும் நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி.